தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார்? வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் துவங்கவுள்ள நிலையில் கூடுதல் தகவல்களை முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். தொடர்பான விவரங்கள். வணக்கம். ஒட்டுமொத்த இந்தியாவும் கவனித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு நிகழ்வு. 5 மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆளப்போவது யார் என்ற கேள்விக்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 4023 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள். 4023 வேட்பாளர்களுடைய தலைவிதி தீர்மானிக்கக்கூடிய அந்த முடிவு என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை SIR பிறகு 5.73 கோடி வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 4.88 கோடி பேர் வாக்களித்தார்கள். 85% வாக்குப்பதிவு என்பது மிகுந்த கவனத்தை ஈர்த்த ஒன்றாக இருக்கிறது. அது முடிவு என்னவாக இருக்க போகுது என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நடைபெற்ற தேர்தல் மொத்தமாக 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. அதில் 1,06,408 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அமைக்கப்பட்டது. அது தலா 75,064 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் மற்றும் VVPAT இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வாக்குப்பதிவு என்பது மிக அமைதியான முறையில் நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிந்து அனைத்துமே தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கூடிய 62 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கக்கூடிய அந்த நேரத்தில் ஸ்ட்ராங் ரூம் என்பது உடைக்கப்பட்டதனுடைய பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளிருக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டு மேசையில் அடுக்கப்பட்டு ஒவ்வொரு சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை பணி என்பது தொடங்கும். அதற்கு முன்னதாக தபால் வாக்குப்பதிவு, தபாலில் பதிவான வாக்கள் எண்ணப்பட்டது முடிவுகள் வெளியாகும். அதற்கு பிறகு ஒவ்வொரு சுற்று முடிவுகள் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் என்பது வெளியாகும். 62 மையங்கள் மொத்தமாக தமிழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 62 மையங்களிலும் 65 கம்பெனி துணை ராணுவ படையினர், அதே போன்று 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர் என 234 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை பணியாளர்கள், வேட்பாளர்கள், முகவர்களுக்கு QR கோட் வசதி மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை என்பது கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாக்கு எண்ணிக்கை மையங்களில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தடையற்ற மின்சாரம் வழங்க மின்வாரியம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. 62 மையங்களில் மொத்தமாக 234 வாக்கு எண்ணும் அறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 62 மையங்கள் வாக்கு எண்ணும் அறைகள், 234 அறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏற்கனவே கூறியது போல தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதற்கு பிறகு மின்னணு முறையில் அனுப்பப்பட்ட தபால் வாக்குகள் எண்ண 240 அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தபால் வாக்கு எண்ண 240 அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 500 வாக்காளர்களுக்கு 500 வாக்குகள், அதாவது 500 வாக்குகளுக்கு ஒரு மேசை வீதம். ஒட்டுமொத்தமாக 1135 கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது வாக்கு எண்ணிக்கை பொறுத்தவரையிலும் 500 வாக்குகளுக்கு ஒரு மேசை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 1135 கூடுதல் உதவி தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்கு எண்ணும் பணிக்கு 3,324 மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 10,545 பணியாளர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுகிறார்கள். இதேபோன்று பிரத்யேக QR கோடு இருக்கக்கூடிய அடையாள அட்டையின் அடிப்படையில் மட்டுமே வாக்கு எண்ணிக்கையில் பணியாளர்கள், வேட்பாளர், முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் அதனுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பார்வையாளர், தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலரை தவிர வேறு யாரும் வாக்கு எண்ணிக்கை கூடத்துக்குள் செல்போன் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவு என்பது உரிய முறையில் கடைபிடிக்கப்படுகிறா என்பது போலீசார் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். தமிழகத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்கள், போலீசார், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 8.15 லட்சம் பேர் தபால் வாக்கு செலுத்தியிருக்கிறது. 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட தபால் வாக்கு என்பது பதிவாகி இருக்கிறது. அது இன்னும் சற்று, அதாவது சரியாக 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி உடனடியாக முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அதற்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் 8:30 மணி முதல் எண்ணப்படும். அதாவது ஒரு அரை மணி நேரம், 30 நிமிடங்கள் தபால் வாக்கு எண்ணப்படும். தபால் வாக்கில் முன்னிலை யார் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும். அதுதான் முதல் அறிவிப்பு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழகத்தை ஆளப்போவது யார், தற்போதைய முன்னிலை யார் என்பது தொடர்பான முதல் அறிவிப்பு என்பது 8 மணி முதல் 8:30 மணிக்குள்ளாக தெரிந்துவிடும். முதல் கட்டமாக தபால் வாக்கு எண்ணிக்கை முடிவில் தெரிந்துவிடும். அதுவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது.
8 லட்சத்துக்கும் மேற்பட்ட தபால் வாக்குகள் 30 நிமிடங்களுக்கு எண்ணப்பட்டு அதில் முன்னணி யார் என்பது தெரிய வரும். அதற்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எல்லாம் 8:30 மணி முதல் எண்ணப்படும். தபால் வாக்குகள் எண்ணி முடித்த பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான இறுதிச் சுற்று வாக்குகள் எல்லாம் எண்ணப்படும். ஒவ்வொரு சுற்றுகளாக எண்ணப்பட்டு அது ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் வெளியாகும். இந்நிலையில் முன்னிலை நிலவரம் என்பது ஒரு 10 மணி முதல் 11 மணி அளவில் வெளியாகும். முன்னிலை யார் என்பது தொடர்பான அறிவிப்புகளாம் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். அதற்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு ஏற்பாடுகளாம் செய்திருக்கிறது. அதேபோல் நம்முடைய செய்தியாளர்களும் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையங்கள் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களும் கூடுதலாக நம்முடைய செய்தியாளர்கள்லாம் அங்கு காத்திருந்து அங்கு நடக்கக்கூடிய முன்னணி நிலவரங்கள் தொடர்பான அறிவிப்புகளை உடனுக்குடன் வழங்குவதற்காக நாமும் பல பிரத்யேக ஏற்பாடுகளாம் செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு உடனுக்குடன் செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக இதுபோன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மொத்தம் 234 தொகுதிகள், அதே போன்று தமிழ்நாடை போன்று கேரளாவில் 140 தொகுதிகள், புதுச்சேரி 30 தொகுதிகள், மேற்கொங்கும் 294 தொகுதிகள், அசாமில் 126 தொகுதிகள் என இந்த 5 மாநிலங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆளப்போவது யார் என்ற கேள்விக்கான முடிவு 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி 8:30 மணிக்குள்ளாக தபால் வாக்கு நிலவரம் தெரிவித்து அதற்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எல்லாம் ஒவ்வொரு சுற்று முடிவுகளாக வெளியாக இருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு, எந்த இடத்திலும் எந்த அசம்பாவிதம் நடைபெறாத வகையில் தவிர்ப்பதற்காக கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது.